ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெயின்போ தமிழ் 360. நான் உங்க ஆர்ஜே கஜா பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸோடு கூடிய சூப்பரான அப்டேட்டுகள், உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்படுற பயன்படக்கூடிய பயனுள்ள அப்டேட்டுகள் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா கிடைச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நட்பு நாடான, நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாச்சு. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கிருந்து போங்கடா வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு வெளியேறி நம்முடைய இந்தியாவிற்கு வந்தாங்க. அப்புறம் இடைக்கால அரசு அமைக்க போறோம், விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போறதாலும் அந்த அதிபர் அறிவிச்சாங்க. இடைக்காலத்துல ஒருத்தரை என்ன சொல்றது, தலைமை ஆலோசகரா நியமிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வங்கதேசத்துக்குள்ள போயிட்டு இருக்க, அந்த நாடு, அந்த வங்கதேசத்தினுடைய அந்த நாடு உருவான விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வலி நிறைந்ததா இருந்திருக்குங்க. எல்லா நாட்டுக்குமே இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுடைய இந்தியாவே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வழியை தாங்கிதான் இந்த வங்கதேசம் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நம்முடைய இந்தியா, பாகிஸ்தான் எல்லாத்தையுமே இந்த பிரிட்டிஷ் காலனி ஆட்சி எல்லாமே ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த 1947-48 அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் காலனி ஆட்சி வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணாம்ப்பா, அப்பா சாமி, எங்களுக்காக ஒரு தனி நாடு வேணும், இந்தியா நீங்க தனியாவே இருந்துட்டு போங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஸோ அதுல முக்கியமானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் முகமது அலி ஜின்னா. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. முகமது அலி ஜின்னா மற்றும் அவர்களோடு சேர்ந்து நிறைய பேர் போராடுறாங்க. அப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி இஸ்லாமிய நாடு உருவாகுது. அப்போ இஸ்லாமிய மக்கள் ரெண்டா பிரிகிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் இருக்காங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இருக்காங்க. சோ மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா உருவாகுது. இந்த கிழக்கு பாகிஸ்தான் சொல்றது தான் இன்னைக்கான வங்கதேசம், ஓகேவா? பட் அன்னைக்கு 1947-48ல மேற்கு பாகிஸ்தான் அப்படிதான் இருந்திருக்கு, கிழக்கு பாகிஸ்தான் அப்படிதான் இருந்திருக்கு. மேற்கு பாகிஸ்தான்ல இருந்த மக்கள் எல்லாமே உருது பேசுறாங்க, கிழக்குல இருந்தவங்க எல்லாருமே வங்க மொழி பேசுறாங்க. இந்த கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானின் வங்காளம் அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்போ முகமது அலி ஜின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு 1948ல. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய நேஷனல் லாங்குவேஜ், அதாவது தேசிய மொழி உருதுவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிற வங்கதேசம், அதாவது அன்னைக்கான கிழக்கு பாகிஸ்தான், அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மொழிப்போர், மொழி பற்று உருவாகுது. நாங்களும் வங்கதேசம் தானே பேசுறோம், எப்படி உருது மட்டுமே பாகிஸ்தானுடைய நேஷனல் லாங்குவேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் பாகிஸ்தான் நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ ஒரு மொழிப்போர் உருவாகுது. அந்த மொழிப்போர்ல நிறைய பேர் ரொம்ப ஹார்ஷா அவங்களுடைய வங்க மொழிக்காக போராடி இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 1956ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உருது அண்ட் பெங்கால் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே பாகிஸ்தானுடைய நேஷனல் லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படிதான் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 1971 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இடைப்பட்ட அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இதை ஒரு மாற்றம் தான். ஏன்னா ஒட்டுக்கா இல்ல, மேற்கு இந்த பக்கம் இருக்கு, கிழக்கு இந்த பக்கம் இருக்கு. சோ இவங்களை பாத்தீங்கன்னா ஒரு மாற்றாந்தாய் பிள்ளையாவே அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க சணல் உற்பத்தி, அதாவது இன்றைய பங்களாதேஷ்ல கிழக்கு பாகிஸ்தான்ல சணல் உற்பத்தி அதிகமா இருந்திருக்கு. அதனுடைய வளங்களை சுரண்டி மேற்கு பாகிஸ்தானுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களுக்கும் மக்களுக்கும் பிடிக்கல. ஏன்னா நம்மளுடைய வளத்தை நம்ம நாட்டு இது பண்றதுக்கு பதிலாக எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான், ஓகேவா, ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை, ஓகேங்களா, அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பெங்காலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்ப என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தன்னாட்சி வேணும், அட்டானமஸ் வேணும், அதாவது தனி நாடு அவர் அப்ப கேட்கல, தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்தலில் போட்டிடுறாங்க. தனி பெரும்பான்மையோட அவர் வெற்றியும் பெற்றார். பட் அவங்களுடைய அந்த வெற்றியை மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளல. இவன் ஜெயிச்சிட்டானே, தன்னாட்சி வேற கேட்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதாகுது. ஸோ அந்த வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் வரல. அப்போ மறுபடியும் கிளர்ச்சி வெடிக்குது. எப்போ 1971
ஸோ அந்த கிளர்ச்சி எப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பெங்கால் பீப்புள்ஸை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்லையே தான் இருக்கணும், தன்னாட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான போர் தான் அது ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் அவங்க எல்லாமே வந்து இந்த மேற்கு அதை கிழக்கு வங்காளத்துக்குள்ள, அதாவது இன்னைக்கான பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சு மக்கள் அடிச்சு துவம்சம் பண்றாங்க, எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க, பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபடுத்துறாங்க. ஸோ ரொம்ப கொடுமையான விஷயமா அது நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராக மாறிக்கொண்டிருக்க அங்க பங்களாதேஷ், அதாவது அன்றைய கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த பெருந்தலைவர்கள் பெரிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தி வாகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்தி வாகினி அமைப்புகளோட நிறைய வந்து பொது உடைமை சார்ந்த கட்சிகள் எல்லாமே, அதாவது இந்த போராட்ட குழுக்கள் எல்லாமே இணைஞ்சிட்டாங்க. நம்ம இந்தியாவும் கை கொடுத்தது தான் பங்களாதேஷ் உருவாவதற்கான மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தானை சார்ந்திருந்த ஒரு நாடு, கிழக்கு பாகிஸ்தானா இருந்தது. அவங்களுக்கு அந்த ராணுவத்துக்கு எதிராகவே முக்தி வாகினிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. ஆனா அது மட்டும் போதுமா அவர்களை விரட்டி அடிக்க? ஏன்னா கிட்டத்தட்ட 90,000க்கும் மேல ராணுவம் அங்க வந்து இருந்திருக்கு. மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்காங்க, மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து பிரிந்தது தானே வங்காளம். இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மாநிலமாக தான் வங்கதேசம் இன்னைக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது. ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரி வங்காளத்துக்கு நட்பா இருந்து, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்று நட்பா இருந்திருக்காங்க. அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த முக்தி வாகினி இயக்கத்துக்கு கை கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் இவங்களும் இந்தியாவும் சேர்ந்து பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டாங்க. 1971 மார்ச்ல இந்த ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு இது நடக்குது. அந்த ராணுவ தளபதி வந்து இந்தியா கிட்டையும் இந்த பங்களாதேச முக்தி வாகினி டீம் கிட்டையும் அப்பா சாமி எங்களை விட்டு எங்களால் இது மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இந்தியாவும் சேர்ந்து தான் வங்கதேசம் அந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய முக்தி வாகினிக்கு போராடினால அப்போ வந்து வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு டிசம்பர் எப்போ உருவாகுது, அதாவது மார்ச்ல ஆரம்பிச்ச அந்த போர் ஆபரேஷன் சர்ச் லைட் டிசம்பர் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டே போகுது. டிசம்பர் 16 அன்னைக்கு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட், அதாவது அந்த தளபதி வந்து சரண்டர் ஆகிறாரு. வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகுது. இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை 1971 டிசம்பர் 16 அதுதான் வந்து வங்கதேசத்துடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு அவல நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு பாகிஸ்தான், அதாவது சொந்த நாட்டுக்காரங்களே நம்மளை வந்து சுரண்டுறது, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள், இதெல்லாத்தையும் கடந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கொடூரத்திலிருந்து வெளியே வந்தது தான் வங்கதேசம் இந்தியாவின் உதவியோடு. ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவ்வளவு கஷ்டத்துல வங்கதேசம் உருவாகி இருக்கு அப்படின்னா இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு? ஒரு பிரதமரே நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு என்ன வேணா இருக்கட்டும், இந்த அளவுக்கு மக்கள் கொதித்து போயிருக்காங்க. அந்த நாட்டின் தலைவரான முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை அடிச்சு நொறுக்குறாங்க. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதை எல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மூலமா வங்கதேசம் உருவான வரலாறு நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான பல சுவாரஸ்யமான கரண்ட் அஃபேர்ஸோடு கூடிய அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது ரெயின்போ தமிழ் 360. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. டாடா பை.